அல்லேலூயா. நாம் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேச அவர் ஆவலாக இருக்கிறார். சற்று நேரம் தேவனை ஆராதிப்போமாக. அல்லேலூயா. இயேசுவே நல்ல மேய்ப்பன் நீங்க தானப்பா, நல்ல மேய்ப்பன் நீங்க தானையா, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஆமாண்டவரே, நீங்க எங்களுடைய நல்ல மேய்ப்பர், நீங்க சிறந்த தலைவர் ராஜா, திருச்சபையை நடத்துகிற நல்ல மேய்ப்பர். உடைய பாதம் பணிகிறோம். சபையின் மூளைக்கண், சபையின் மணவாளன், இயேசு ரட்சகர், வரப்போகிற ராஜா, உடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தெய்வீக தன்மையுடைய தலைவர்களாக எங்களை உருவாக்கும்படியாக செபிக்கிறோம். தெய்வீக தன்மையுடைய சீஷர்களாக எங்களை உருவாக்கும்படியாக செபிக்கிறோம். நாம மகிமைப்படுவதாக, வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேச ஆவலாக இருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தையை கேட்க விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருப்போமாக. Let us pray. நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளிலே காணொளி மூலமாக உடைய தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் வரும் பொழுது நாங்கள் பலனடைந்து சாட்சிகளாக எழும்புவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, உங்களுடைய நீங்க விரும்புகிற சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு ஒரு முக்கியமான செய்தியை பேசும்படியாக அவர் ஆவலாக இருக்கிறார். God is about to speak to us an important message today. தேவாலயத்திற்கான தெய்வீக தலைமைத்துவம், மினாசோனின் மாதிரி. Godly leadership for the church, nations model. நாட்டில் இன வெறியை சரி கட்டும்படியாக தென் ஆப்பிரிக்கா நாட்டிலே அந்த மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த நெல்சன் மண்டேலாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் 27 ஆண்டுகள் சிறைவாசம் அவர் அனுபவித்தார் மற்றும் 1994 ஆண்டிலிருந்து 1999 ஆண்டுகள் வரை அவர் தென் ஆப்பிரிக்காவில் முதல் கருப்பின ஜனாதிபதியாக பணியாற்றினார். 75 வயதில் அவர் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டு அவர் தென் ஆப்பிரிக்கா வரலாற்றிலே ஒரு பழமையான ஒரு தலைவராக நெல்சன் மண்டேலா கருதப்படுகிறார். இன்றும் அவர் கருதப்படுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு தலைமைத்துவத்தை குறித்து அவர் பேச வாஞ்சையாயிருக்கிறார். வேதாகமத்திலே பழைய சீடர் என்று விவரிக்கப்பட்ட ஒரு நேர்மையான மனிதனை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 16வது வசனம். சிசேரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி சீப்புரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோடே கூட்டிக் கொண்டு வந்தார்கள். We read in Holy Scriptures in Acts chapter 21 verse 16. And some of the disciples from Caesarea went with us.
bringing us to the house of Manasseh of Cyprus, an early disciple with whom we should launch. பழைய சீடர் என்று விவரிக்கப்பட்டுள்ள இந்த வேத பகுதியிலே பவுல் எருசலேமுக்கு அவர் பயணம் செல்லும் பொழுது அந்த நேரத்தில் மினாசோன் அவரை சந்திக்கிறார். தெய்வீக தன்மையுடைய தலைவர்களின் பண்புகளை மினாசோன் இங்கே வெளிக்கொண்டு வருகிறார். What are the characteristics that we can see from Manasseh, a godly leader who served his generation well? What does the Bible say about godly leadership? A godly leader will seek God. He will commit his life to God, and God will establish his or her path. Jesus said, whoever wants to be a leader among you must be your servant. இந்த மினாசோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய தலைமுறையை அவர் சேவித்தார். தெய்வீக தலைவரான மினாசோனிடத்திலிருந்து நாம் காணக்கூடிய பண்புகள் என்ன? தெய்வீக தன்மையுடைய தலைமைத்துவம் என்றால் என்ன என்பதை வேதாகமம் என்ன அதை குறித்து நமக்கு போதிக்கிறது. ஒரு தெய்வீக தன்மையுடைய தலைவர் தேவனை முழுமனதோடு அவர் நாடுவார். தேவனை முழுமனதோடு ஆராதிப்பார், சேவிப்பார். அவருடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் அவர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழுவார். தேவன் அவரின் அடுத்த கட்டத்தை நிறுவுகிறார். உங்களில் ஒரு தலைவராக விரும்பும் எவரும் ஊழியம் செய்யும் மனப்பான்மை அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். மினாசோன் இளைய சீடர்களை பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். அழைக்கப்பட்ட மற்றும் தகுதியுள்ளவர்களுக்கு அவர் உதவி செய்கிற ஒரு தலைவராக அவர் வாழ்கிறார். முறுமுறுப்பில்லாத உபசரிப்போடு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது ஒரு பாக்கியம் என்று மினாசோன் கருதி அவர் மனப்பூர்வமாக ஊழியம் செய்கிறார். மினாசோன் முடிவு வரை கர்த்தருக்கும் தேவ சபைக்கும் உண்மையுள்ளவராக அவர் வாழ்ந்து வந்தார். தெய்வீக தன்மையுடைய தலைவர்கள் வயதாக இருந்தாலும் ஊழியம் செய்ய தயாராக இருப்பார்கள். இதை நாம் மினாசோனுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, தெய்வீக தன்மையுடைய தலைவர்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். மினாசோன் கற்பவர் மற்றும் அவர் வயதாக இருந்தாலும் கற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மையோடு அவர் வாழ்ந்து வந்தார். இன்னும் அவர் தன் காலத்தில் தன் கனியை தந்து தேவனுடைய நாம மகிமைக்காக அவர் வாழ்ந்தார். தேவனுடைய கிருபையிலும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலும் அறிவிலும் அவர் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருந்தார். Secondly, Manasseh was a learner. He was not too old to learn. He was old, yet still he bare fruit for Christ. He was growing in the grace and the knowledge of our Lord and Savior Jesus Christ. Thirdly, dear saints, godly leader is a person who is patient and respectful to authority. மூன்றாவதாக, தெய்வீக தன்மையுடைய தலைவர்கள் அவர்கள் முதலாவதாக பொறுமையாக இருப்பார்கள். அவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது மரியாதை காட்டுகிறவர்களாக இருப்பார்கள். பவுல் மற்றும் சபையின் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் இந்த மினாசோன் வருகிறார். அவர் பொறுமையாக இருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேல் அவர்களின் அதிகாரத்தை அவர் மதித்து அவருக்கு ஊழியம் செய்கிறார். இந்த மினாசோன் அங்கே வந்த அவர் வீட்டுக்கு வந்த எல்லாருக்கும், பவுலுக்கும் அங்கே இள சீடர்களுக்கும் அவர் ஊழியம் செய்கிறார். கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் ஊழியம் செய்யும்படி தேவனின் அழைப்புக்கு இந்த மினாசோன் இணங்குகிறார். ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. Manasseh came into the life of Paul and the church at an hour of need.
He was patient and respectful to those in authority, especially to the servants of God. Here in Acts chapter 16, we read he was gracious and kind to the Apostle Paul. He responded to the call of God to serve Christ and the church. நம்முடைய திருச்சபையை குறித்து நாம் சற்று ஆராய்வோமாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார், திருச்சபையோடு என்ன பேசுகிறார், சற்று கூர்ந்து கவனிப்போமாக. பரிசுத்த பவுல் தேவாலயம் வருடாந்திர பொதுக்கூட்டத்தை ஜூன் 28ஆம் தேதி காலை 10 மணி அன்று ஆயத்தப்படுத்தும்படியாக அவர்கள் அந்த நாளிலே இந்த வருடாந்திர பொதுக்கூட்டத்தை நடத்தும்படியாக அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் ஜூம் வெபினா என்கிற அதன் மூலமாக அது நடைபெறும். தமிழ் திருச்சபையிலிருந்து நாம் 2 தலைவர்களை நாம் நியமனம் பண்ண வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். St. Paul's Church virtual AGM will be conducted on June 28, 10:30 a.m. This is a virtual AGM and it will be conducted via Zoom webinar. From the Tamil congregation, we need to nominate prayerfully 2 persons before 13 June 12 p.m. இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Kindly, prayerfully nominate the 2 persons and those whose name is in the electoral roll. Please attend and participate in this virtual AGM. ஜெபத்தோடு நியமனம் செய்யுங்கள். வாக்காளர் பட்டியலில் இருக்கும் அனைவரும் நீங்க இந்த வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இது எனக்கு வேணாம்ல பாஸ்டர், இதெல்லாம் நமக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. இது நம்முடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கும்படியான ஒரு நேரம். இது திருச்சபையின் ஒரு முக்கியமான காலகட்டம், ஒரு நேரமாக இருக்கிறது. I want to encourage every one of you all whose name is in the electoral roll to participate. Let us pray that God will raise leaders with godly character and those who are eagerly wanting to do His agenda. தேவன் தெய்வீக தன்மையுடைய தலைவர்களை எழுப்பி தேவனுடைய நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றுகிறவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போமாக. நீங்கள் PCC Parochial Church Council, அதாவது தேவாலய சபை தலைவர் செயற்குழு என்று சொல்வார்கள். இந்த தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது வேதாகமத்தின் அடிப்படையிலே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், தீத்து 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் நன்றாக வாசித்து தியானம் பண்ணி ஜெபத்தோடு நியமனம் பண்ணும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம். அதை கவனத்தோடு தேவ பயத்தோடு நாம் செய்வோமாக. அதனோடு கிறிஸ்துவ தலைமைத்துவத்தை குறித்த குறிப்பிடப்பட்டிருக்கிற வேதாகமத்திலே அவர்கள் போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சீஷத்துவ படிப்பினையிலும் சபை நிகழ்ச்சிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் அவர்கள் பங்கேற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். உறுதியான சபை அங்கத்தினராக அவர்கள் இருக்க வேண்டும். These are some of the qualifications. When you prayerfully nominate the leaders for PCC, kindly nominate persons recognized to fulfill qualification of Christian leadership according to
God's word. Especially we read about Christian leadership in 1 Timothy chapter 3, Titus chapter 1 verses 5 to 9 and Acts chapter 6 verse 3. The person that you are nominating should be a committed member of the church with regular participation in services, discipleship group and church activities. This is very important. They will be required to serve 2 consecutive terms. நியமனம் செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் 2 வருஷம் அவர்கள் பணிபுரிய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இயேசு இவ்வாறு சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். We read in John chapter 12 verse 26 a wonderful words of Jesus. If anyone serves me, Jesus said, he must follow me, and where I am, there will be my servant also. If anyone serves me, Jesus says, the Father will honor him. Let us pray that God will raise leaders who will fulfill God's agenda. தேவனுடைய நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றுகிற தலைவர்கள், தேவனுடைய ஜனத்தை குறித்து ஒரு பாரமுள்ள தலைவர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக இந்த நாளிலே மினாசோனுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம திருச்சபையிலே உள்ள தலைமைத்துவத்தை குறித்து நாம் ஆழமாக கற்றுக்கொண்டோம். தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். நாம் இந்த நாளிலே இந்த வருடாந்தார பொதுக்கூட்டத்திலே நாம் ஜெபத்தோடு இந்த பரிசுத்தமான காரியத்திலே ஈடுபடுவோமாக. நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. Dear Heavenly Father, help me to be a leader with godly character, fulfilling your agenda. In Jesus' name, I pray. Amen. அன்புள்ள பரலோக தகப்பனே, உங்கள் நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றி ஒரு தெய்வீக தன்மையுடைய தலைவராக இருக்க எனக்கு உதவுங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. May we continue to follow Jesus and serve him. இயேசு உங்களை நேசிக்கிறார். தொடர்ந்து அவரை பின்பற்றி அவருக்கு ஊழியம் செய்வோமாக. ஆமென்.